கனமழையால் மக்கள் பாதிப்படையாத வகையில் டெல்டா மாவட்டங்களில் முன்னேற்பாடுகள் தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக விருதுநகர் மாவட்டம் குண்டாயிருப்பு பகுதியில் அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். பொதுவாக இந்த மழை இப்போ வர்ற மழை, அந்த 2 நாளைக்கு வர்ற மழை டெல்டா பகுதியில் மழை பெய்யும் என்று நமக்கு வானிலை ஆய்வு மையம் நமக்கு எச்சரித்திருக்கிறது. மாவட்ட நிர்வாகங்களுக்கு வேண்டிய அறிவுரைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். தகுந்த முன்னேற்பாடுகளை நாம் செய்து வைத்திருக்கிறோம். எந்த காரணம் கொண்டும் பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத அளவிற்கு வேண்டிய நடவடிக்கைகள், அவர்களுக்கு பிரச்சனை வந்தால் தங்குவதற்கு இடம் முதற்கொண்டு இப்பொழுதே தயாராக நாங்கள் வைத்திருக்கிறோம். எந்த விதமான பிரச்சனை இல்லாத அளவிற்கு இந்த அரசாங்கம் அதை சமாளிக்கும். இந்த ராமநாதபுரத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது நிவாரணம் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது ஒன்றும் அந்த முடிவு இல்லை. ஆனால் நாம் போய் பார்த்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட படகுகள் பாதிக்கப்பட்டிருக்குது. அதுக்குரிய அந்த நஷ்ட ஈடு வழங்குவதற்கு வேண்டிய அந்த வேலைகளை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக நம்முடைய முதலமைச்சருக்கு கடிதங்கள் எழுதியிருக்கிறோம். வேண்டிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். உள்ளூர் அமைச்சரும் உள்ளூர் மாவட்ட செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினரெல்லாம் அங்கே இருந்து பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னோம். அங்கே ராம்நாடு, மண்டபம், ராமேஸ்வரம் 3 இடம் மொத்தம். அங்கே அதில் ராமேஸ்வரத்தில் தண்ணி நிற்கிது, ராம்நாட்டில் தண்ணி நிற்கிது, மண்டபத்துலேயும் ராமேஸ்வரத்தில் தண்ணி வடிஞ்சு கடலுக்கு போயிடுது. அந்த பாதிக்கப்பட்ட இடங்கள்லாம் அங்கே பார்த்துருக்கோம். தண்ணி தேங்கி இருக்க இடங்களையும் நாங்கள் இந்த மோட்ரு மூலமாக தண்ணி வெளியேற்றுகிற அந்த பணியும் நாங்கள் செய்திருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் செய்கிற பணிகளை, அதிகாரிகள் செய்கிற பணிகளை ஒவ்வொரு நிமிஷமும் கண்காணிப்பாக பார்க்கிற காரணத்தால் எந்த விதமான பாதிப்பும் நாம் பயப்படுகிற அளவிற்கு இதுவரைக்கும் இல்லை.